அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக முன்னேறி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட பல பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மழை பெய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்தும் கூட நமக்கு மழை கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் தற்போது இருக்கக்கூடிய அந்த எல்னினோ நிலையுடைய தாக்கம் என்பது சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து கனமழைக்கான எதிர்பார்ப்புகள் இருப்பதாகவே வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு காரணம் தமிழகத்தில் தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர்ல இருந்து 4.5 கிலோமீட்டர் உயரத்திலான கடலோர கர்நாடகா பகுதியிலிருந்து கடலோர ஆந்திரா பகுதி வரையிலும் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது செல்கிறது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் இந்த தென்மேற்கு பருவமழை மேலும் முன்னேறுவது மட்டுமின்றி அதனுடைய வலு கூறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் கனமழைக்கான வாய்ப்பு கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை கனமழையாக பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று எனும்போது அதனுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய 11ஆம் தேதியுடன் தமிழ்நாட்டில் கனமழை தொடரக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரத்தில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பநிலை சென்னையில் எந்த மாற்றமும் இல்லாது அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை ஒட்டி பதிவாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஜூன் மாதத்துக்கான வானிலை முன்னறிவிப்புல நீண்டகால முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் என சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது 41 டிகிரி செல்சியஸ்ல பதிவாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒருபுறம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் வெப்பம் அதிகமாகவும், இரவு நேரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது அல்லது மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களுக்கு. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.